அவருடைய அறிவு, அவருடைய திறமை, அவருடைய புலமை, அவருடைய இனிமை எல்லாத்த விட முக்கியம். அவருடைய இனிமை, ஹிஸ் ஸ்வீட்னஸ். அவர் சக்கரை வியாதி உள்ளவர். அவர்கிட்ட வேடிக்கையாக கேட்டாங்க, சக்கரை வியாதி அப்படின்னு அவர் வார்த்தை சொன்னார், இந்த உலகத்தில் சக்கரை இல்லாத ஒரே ஒரு ஆள் சொல்லு பார்ப்போம் அப்படிம்பார். யார்? சுகர் நோ. அப்போ சுகர் நோ இந்தோனேஷியா ஜனாதிபதி. சுகர் நோ ஒருத்தர் தான்ப்பா சக்கரை இல்லாதவங்க, பாக்கி எல்லாம் சக்கரை. உடம்புல மிக நீண்ட காலம் அந்த நோய். ஆனால் அதை பற்றி அவர் இம்மியும் கவலைப்பட்டதே இல்லை. அது எரியும், காலை எரியும், தொந்தரவு பண்ணும், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். சிரிச்சுக்கிட்டே இருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார். மேடைக்கு வருகிறார்னு சொன்னால் பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவர் ஏதோ ப்ரிப்பேரே பண்ணாமல் மேடைக்கு வரார். கிடையாது. இன்றைக்கு இருக்கிற பேச்சாளர்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேணும், அவர்கிட்டருந்து கற்றுக்கொள்ள வேணும். அவர் நாக்கு நுனியிலே பேசி வைப்பார். என்பார்கள் என்று கூறலாமா? ஒரு எதுகை, அந்த அவருக்கு எதுக மோனையில் ஒரு பிரியம் உண்டு. பட்டுக்கோடி பளபள என்று பறப்பதை போல அப்படின்னு அந்த மோனையாக வந்தால் மோனையாகவே வரணும் அவருக்கு. 8 திசையும், அந்த பட்டு துணின்னு ஆரம்பித்தா 8 திசையும் அப்படின்னு அந்த எதுகை வந்தால் இன்னும் சந்தோஷப்படுவார். பேச்சிலேயே அவருக்கு அது வரணும். இதை உதட்ட அசைச்சு காரில் வரும்போது, மேடையில் உட்காந்துருக்கும் போது அவர் பேசுகிறத பக்கத்தில் இருந்து பார்த்ததால் எங்களுக்கு தெரியும். அவர் ப்ரிப்பேர் பண்ணலேன்னு நினைப்பாங்க சார். தயாரிப்பு இல்லாமல் எங்கள் அவ்வை மேடைக்கு வரமாட்டார், தயாரிப்பார். ஆனால் தயாரிப்பு எப்படின்னா அவர் ஒரு ரெடி ரெக்கனர், எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அதனால் மனசுக்குள்ளேருந்தே அதை ஒரு மாதிரி அப்படியே அப்படி ஓட்டி பார்ப்பேன். இன்னொன்று, அவர் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமஸ்தானம், அவர் ஒரு ராஜாங்கம். எப்படி ராஜாங்கம்னு சொல்வது? அவர் ஒரு அரசாங்கம்னு நான் பாராட்டுறது. சார் இனிமேல் அவரை புகழ்ந்து எனக்கு ஒன்றும் காரியம் ஆக போகிறதே கிடையாது. ஒரு 4 வாய்ப்பு எனக்கு ஒரு வாங்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் நன்றியோடு இருக்கணுமா இல்லையா? இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மனிதரோடு நான் பழகியிருக்கிறேங்கிறத வெளிப்படுத்துவதற்கு நான் நன்றியோடு இருக்கணுமா இல்லையா? அவர் ஒரு ராஜாங்கம். என்ன ராஜாங்கம்? ஒரு நிமிஷத்தில் 100 தடவை ராஜா சொல்லுவார், ராஜா இந்த புஸ்தகத்தை எடுத்து அங்கே வச்சுருங்க ராஜா. ராஜா எடுத்ததை எடுத்த இடத்துல வைங்கப்பா. மேடைக்கு போகிறோம் ராமலிங்கர் பணிமன்றத்தில், ராஜா வந்திருக்கிறவங்களுக்கு தண்ணி தாகம் இருந்ததுன்னா சோடா உடச்சி கொடுங்கப்பா. சோடா உடச்சி கொடுக்குறேன்னு டமால்னு பாதியாக உடச்சி கொடுத்துடாதீங்கப்பா. அந்த சோடா எப்படி உடைக்கணுமோ அதை உடைக்கிற சவுண்டு கேட்கப்படாதுப்பா. ராஜா ராஜா ராஜா. யாரை? ஓட்டுநர் ராஜா தான், நண்பர்கள் ராஜா தான், இளம் பிள்ளைகள் யாரை பார்த்தாலும் ராஜா தான். எனக்கு தெரிந்து இத்தனை ராஜாக்களை அடிமைகளாக வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியை நீங்கள் எங்கு தேடினாலும் பார்க்க முடியாது. ஆயிரக்கணக்கான பேரை ராஜா ராஜா ராஜான்னு தன்னுடைய சமஸ்தானத்தில் அவர் உள்ளே வச்சுருந்தார். அப்போ ஒரு சக்கரவர்த்தி. கடுஞ்சொல் பேச மாட்டார். எவ்வளவு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் கூட கடிந்து ஒரு சொல்ல அவர் பேசியது பார்த்ததா வரலாறே கிடையாது. அவருக்கு இலக்கியத்தில் எவ்வளோ ஆர்வங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? என்னுடைய நண்பர் முருகசரணன்னு பேர், நல்ல கவிஞர். முருகசரணன் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார். அவர் எப்படியாவது ராமலிங்கர் பணிமன்றத்துக்குள்ளே அப்படி சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தில் முருகசரணன் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. முருகசரணன் அவருடைய வீட்டுக்கு போகிறார். அவ்வை நடராஜன் அவருடைய வீட்டில் ஆயிரக்கணக்கான புத்தகம் இருக்கும், ஒரு மிகப்பெரிய நூலகம் இருக்குது. அவருக்கு புத்தகங்கள்லாம் அவ்வளோ உயிர் அவருக்கு. ஆயிரக்கணக்கான புத்தகம் இருக்குது. ஆனால் எல்லாம் கலைஞ்சு ஒரு ஒழுங்கு இல்லாமல் அது இருக்க வேண்டிய ஷெல்ஃபில் இல்லாமல் புத்தகங்கள்லாம் செதறி கீழே கிடக்குது. அவர் கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார், முருகசரண் இங்கே எதுவுமே சரியாக இருக்காது, அது இஷ்டத்துக்கு கலைஞ்சு கிடக்கும், அதை ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு. முருகசரணன் ஒரு பெரிய இலக்கியவாதி, கவிஞன். ஒரு செகண்டில் அவ்வையோட உள்ளத்தில் இடம் பிடிச்சிட்டார். இந்த மாதிரி கலைஞ்சு கிடந்திருந்தா தானே அவ்வைக்கு பிடிக்கும்னார். என்ன பெரிய நயம் தெரியுங்களா? அதாவது இதுக்கு சங்க இலக்கியம் நமக்கு தெரியணும். அதியமானுக்கு ரொம்ப வேண்டியவர் புலவர் ஔவையார். அந்த ஔவையார் புலவர் தொண்டைமான் இளந்திரையனை பார்க்க போகிறார். இந்த தொண்டைமான் இளந்திரையன் தன்னுடைய ஆயுத கிடங்கை காட்டுறான். அதாவது நல்ல வேல்லாம் எண்ணெய் தடவி மயில் இறகு பூசப்பட்டு வரிசையாக அடுக்கி வைக்க பிறகு வெரி டிசிப்ளின்டு அந்த ஆயுத கிடங்கு முழுக்க அப்படி இருக்குது. ஔவையார் தன்னை வியக்கணுங்கிறதுக்காக இன்னும் ஆயுதங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன, அதெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது வெளியிலேருந்து, இன்னும் அதெல்லாம் அடுக்கிறதுக்கு இடம் அப்படின்னு தன்னை பற்றி பெருமையாக சொல்லி பாரு அப்படி. இதெல்லாம் பார்த்துட்டு ஔவையார் அதிகமாட்ட சொல்லணும், தான் எவ்வளோ வலிமையாக இருக்கிறோன்னு சொல்லணுங்கிறதுக்காக தொண்டைமான் இளந்தரியன் எல்லாத்தையும் காட்டுறான். ஆனால் ஔவையார் ஒரு வார்த்தை சொன்னான், பரவாயில்லையே ஒன்று கூட கருக்கலையாமல் அப்படியே சுத்தமாக இருக்கப்பா, ஒன்று கூட உருக்குலைவு ஏற்படாமல் அப்படியே எண்ணெய் பூசின கையோடு நெய் பூசின கையோடு இருக்குப்பா, என்ன நீட்டாக அடிக்கிருக்கு. இந்த மாதிரி அதிகமானுடைய அதிகமானுடைய படைக்கலை இருக்காதப்பா,
நிறைய போருக்கு போய் இதுதான் கிண்டல். நிறைய போருக்கு போய் எதிரியை கொன்று கூறு மங்கி கிடக்கும். கொல்லன் உலக்களத்துக்கு போயிட்டு வரோம். அந்த ஆண்மை மிக்க போர்க்கருவிகள் எப்போ பாரு போய் ரிப்பேர் பண்ணி அது செதறி கிடக்கும். நீ என்ன நீட்டாக அடுக்கி வச்சுருக்க, இதை ஒரு வரியில் கொன்னே போட்டுட்டா என்ன நீ அடுக்கி வச்சுருக்கிறன்னு அர்த்தம். 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. எந்த போருக்குமே நீ போனது கிடையாது. அவன் ஏகப்பட்ட போருக்கு போய் பார்த்தவன், எனவே அவனுடைய கருவிகள் எல்லாம் அடுக்கி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்தில் வருகிற அந்த ஔவையை இந்த ஔவையோடு ஒப்பிட்டு முருகசரணன் சொன்னார், அடுக்கி இருந்தால் தான் ஔவைக்கு பிடிக்காதுங்களே, கலைஞ்சு கிடந்தால் தானே ஔவைக்கு பிடிக்கும் அப்படின்றார். முருகசரண் கொன்னே போட்டிங்க அப்படின்னு முருகசரணனை வேலைக்கு எடுத்தார். நான் இதை எதுக்காக சொல்ல வரேன், எத்தனை பெரிய இலக்கிய ரசிகர் எங்கள் ஔவை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அவருக்கு இயல்பாகவே நகைச்சுவை வரும், பேச்சிலேயே கிண்டல் இருக்கும், கேலி இருக்கும், சிரிச்சுக்கிட்டே அந்த உதட்டில் எப்போவுமே இந்த பத்மா சுப்பிரமணியன் டான்ஸ் பார்த்தா தெரியும். டான்ஸ் ஆடும்போது அந்த இதழில் அந்த சிரிப்பு மாறாமல் ஆடுவாங்க. நாட்டியத்துக்கு அது ஒரு பெரிய இலக்கணம். அதே மாதிரி ஔவை நடராஜன் பேச்சு பார்த்தீங்கன்னா முகத்தில் எந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்தாலும் அழகாக இருக்கும். அந்த முகத்தில் அந்த சிரிப்பு மாறாமல் அப்படியே இருக்கும். அவருடைய தனித்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அது சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் எந்த விஷயத்தையுமே. ஒரு முறை பேசிக்கிட்டே இருக்கார், எங்கள் டாக்டர் ஔவை மேடையில் பேசிக்கிட்டே இருக்கார். கரண்ட்டு கட் ஆகிடுச்சின்னு சொன்னால் மைக்கு எடுக்குமா? மைக்கு எடுக்கலை. மைக்கு ஒன்றும் எடுக்கவே இல்லை. மைக்கு எடுக்கலை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் உட்காந்துருக்கிற நான் எந்திரிச்சு அவர்கிட்ட மெதுவாக சொல்கிறேன், என்ன சார் மைக்கு கேட்கலை சார், கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, மைக்கு கேட்கலை. அதை இம்மி கூட பொருட்படுத்தாமல் அவர் பாட்டுக்கு என்ன பேசினாரோ அதை பேசிக்கிட்டே போகிறார். அவர் பாட்டுக்கு தொடர்ந்து அப்படியே பேசுகிறார். என்னடா இது, மறுபடியும் அவருக்கு கேட்கலையோன்னு நினச்சி சொல்கிறேன், சார் மைக்கு கட் ஆகிடுச்சு, கரண்ட் இல்லை, யாருக்குமே கேட்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள். இருந்தப்போ மட்டும் எவன்பா கேட்டான் அப்படின்னு, மைக்கு இருந்தப்போ மட்டும் எவன்பா கேட்டான் அப்படின்னு. அவ்வளோ கிண்டல், அவ்வளோ கேலி. ஒரு பட்டிமண்டபத்தில் எல்லாருக்கும் பட்டம் கொடுக்குறார் அவர், சும்மாவாது இவர் அப்படிப்பட்ட நாவலர், நற்றமிழ் நாவலர், இவர் அப்படி இப்படின்னு. எனக்கு அந்த சமயத்தில் ஒரு கோபம் அவர் மேலே. பட்டமளிப்பதன் மூலமாகவே தன்னை ஒரு பல்கலைக்கழகமாக நினைத்து கொள்ளுகிற ஔவை அவர்களே அப்படின்னு கேலியாக பேசினேன். ஒவ்வொருத்தருக்கும் பட்டம் கொடுக்கறது மூலமாகவே நீங்கள் பல்கலைக்கழகம் ஆகிடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அந்த பட்டிமண்டபத்தை அவர் சீரியஸாக நடத்தலை, அவர் ரொம்ப விளையாட்டாக நடத்தினார். நான் கோச்சிக்கிட்டு உடனே பட்டிமண்டபத்தை விட்டு நான் வெளிநடப்பு செய்கிறேன் அப்படின்ட்டு நான் வெளியில் போயிட்டேன். எனக்கு அப்போ அவ்வளோ சீரியஸான ஒரு இயல்பு. அப்புறமா என்னை கூப்பிட்டு, ஏன்னாஜா இதுக்கெல்லாமா கோச்சிக்குவாங்க, இந்த பட்டிமன்றம் ஒரு பெரிய விஷயமா, சந்தோஷமாக இருங்க, சுள்ளுன்னு கோச்சிக்கிறீங்களே, நீங்கள் எதிர்காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வர வேண்டாமா, எல்லாரோடையும் இணங்கி போக வேண்டாமா அப்படின்னு வாழ்க்கைனா என்னங்கிறத பற்றி சொன்னார். ஐயா அவர் டாக்டர் கலைஞரோட பணியாற்றியிருக்கிறார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பணியாற்றியிருக்கிறார், ஜானகி அம்மா முதல்வராக இருந்தபோது பணியாற்றியிருக்கிறார், அதன் பிறகு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா முதல்வராக இருந்தபோது பணியாற்றியிருக்கிறார். 4 முதல்வர்களிடத்தில் நல்ல பேர் வாங்கி அந்த இடத்த விட்டு வெளியில் வந்திருக்கார். யோசிச்சு பாருங்கள். எங்கள் பொள்ளாச்சி அருட்செல்வர் ஐயா மகாலிங்கம் அவருக்கு முணுக்கு நோக்கம் வரும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அவருக்கு எல்லா விஷயமுமே. அந்த மகாலிங்க ஐயாவுக்கு கோபம் வராதபடி அந்த இலக்கிய விழாவை கொண்டு செலுத்தணும்னா ஔவை நடராஜனால் மட்டும்தான் அது முடியும். அந்த விழாவில் எத்தனையோ நடக்கும். ஆனால் நான் வெறும் ஒரு விளையாட்டான ஔவை அல்ல, எவ்வளவு சீரியஸான பெரிய மனிதர் ஔவைங்கிறத நான் என் கண்கூடாக பார்த்துருக்குறேன். உங்களுக்கெல்லாம் அந்த பேர் தெரியுமோ தெரியாதோ, சோமயாஜுலு என்பவர் விடுதலை போராட்ட வீரர். ஒரு முறை விழாவில் பேசுகிறார், ராமலிங்கர் பணிமன்ற விழாவில் சோமயாஜுலு பேசுகிறார். ஏன் சார் விடுதலை போராட்ட வீரராக இருந்தால் அவர் பேச்சில் வல்லவராக இருக்கணுமா? அவங்களாம் தேசத்துக்காக தியாகம் பண்ணவங்க. பேச்சு சுவாரஸ்யமாக இல்லை, சபையில் கேட்கிறவர்களுக்கு சுவை அப்படிங்கிறது இல்லை. இது இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம தவறு. ஏன்னா அவங்க தேசத்துக்காக தியாகம் பண்ணவங்க. இது மக்களுக்கு தெரியல சார். சோமயாஜுலு அவருடைய பேச்சு பேசும்போது கைதட்டி உக்காத்தி வைக்கலாம்னு மக்கள் கைதட்டுறாங்க. தப்பு தானே அது. ஒரு தேச தியாகிக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு அவமரியாதை கொடுக்கலாமா? எங்களோட இங்கே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்த ஔவை இந்த மக்களுக்கு பாருப்பா, அந்த ஆள் எவ்வளவு பெரிய தேச விடுதலை போராட்ட தியாகின்னு தெரியல, கைதட்டுறாங்க அப்படின்னு விருட்டுன்னு எந்திரிச்சு போனார். அதாவது தவறு அது அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு முடிஞ்சு கிரிதாரி பிரசாத் ஐயா கீதா போதகருடைய பேச்சு இருக்குது, அது மேலே இருக்கிற மோகத்தில் மக்கள் பண்ணுறாங்க. அந்த பேச்சை சுவாரஸ்யமாக கேட்குறதுக்கு இந்த ஆள் இடைஞ்சலாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சோமயாஜுலு பேச்சை கைதட்டி உட்காத்தி வைக்க நினைக்கிறாங்க. சோமயாஜுலு ஒரு வழியாக முடித்த உடனே மைக்கு கிட்டே போய் நின்று மக்களுக்கு பாடம் நடத்தினார் சார் டாக்டர் ஔவை நடராஜன். என்ன சொன்னார் தெரியுங்களா?
பெரியோர்களே, அவர் பேசுகிறதே அந்த உதட்டிலேருந்து அழகாக இருக்கும். தமிழை வந்து பட்டு நெசவு மாதிரி கொண்டு வருவார் சார். அவருடைய உச்சரிப்பிலேயே ஒரு பெரிய அழகு உண்டு. என்றைக்குமே இளமை மாறாத தமிழ் பேசுகிறவர். அவர் சொல்கிறாரு, அவர் எவ்வளோ பெரிய தியாகி. அவர் தியாகங்களுக்கெல்லாம் நம்ம ஈடு கொடுக்க முடியுமா? நாம் வந்து ஒரு சுவையான சொற்பொழிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக தேசத்துக்கு பாடுபட்ட தியாகிகளுக்கு தர வேண்டிய மரியாதை தராமல் இருக்கலாமா அப்படின்னு அந்த மக்களுக்கு பாடம் நடத்தினார் சார். இத்தனைக்கும் அவர் யார், வரவேற்புரை நன்றியுரை அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவார். அந்த விழாவில் டக்குன்னு என்ன பண்ணிட்டார், நான் நன்றி உரையை பிரசாத் அவர்கள் பேச்சுக்கு பிறகு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள், அதனால் நன்றி உரையை நான் முதலிலேயே சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்லி, பிரசாத் அவருடைய பேச்சு மேலே மக்கள் இருக்கிற மோகத்தால் தானே இவ்வளவும் பண்ணுறாங்க, அதை அப்படி ஒரு ஓரங்கட்டி நிறுத்தி வச்சு பேச்சுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணத்தை நிரூபித்து தேசத்துக்காக பாடுபட்டவர்கள் எவ்வளோ மரியாதைக்குரியவர்கள் என்பதை புரிய வச்சு கடைசியாக ஒரு 5 நிமிஷம் 8 மணிக்கு விழா முடியணும், 5 நிமிஷம் காலியாக இருக்கும்போது சொல்கிறார், இன்னும் 5 நிமிடங்கள் விழா நிறைவு பெறுவதற்கு இருக்கின்றன, கீதா போதகர் கிரிதாரி பிரசாத் அவர்கள் இப்போது உரையாற்றுவார் அப்படின்னு. பேச்சு முக்கியம் இல்லைப்பா, தேசத்துக்காக பாடுபட்டவங்க முக்கியம் அப்படிங்கிறத கண்முன்னால் எங்களுக்கு புரிய வைத்த இடம் அந்த இடம். அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். எதை பற்றி நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி, திருவாசகமா, தேவாரமா, சங்க இலக்கியமா, கம்பராமாயணமா, எதை பற்றியுமே ஆழமான ஒரு படிப்பு, அப்படி ஒரு நீண்ட சிந்தனையும் திறனும் உடையவர்கள். அவருடைய எல்லையற்ற ஒரு ஆற்றலுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். ஃபோன் அடிக்குது அவருக்கு. அப்போ அவர் அரசாங்கத்தில் பணியில் இருக்கிறார். அப்போல்லாம் இந்த மாதிரி செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்ஃபோன் தான் வரும். அந்த லேண்ட்ஃபோன் எடுத்து ஹலோ அப்படிங்கிறார். எது தரப்புலேருந்து வருது, நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன் அப்படின்னு. ராமச்சந்திரன்னா எந்த ராமச்சந்திரன்? ஏகப்பட்ட ராமச்சந்திரன் இருக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு நண்பர்கள் ராமச்சந்திரன் இருக்கிறாங்க. அப்போ முதல்வராக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இவருக்கு அப்போ தெரியல, நிஜமாகவே ஃபோனில் பேசுனது எம்ஜிஆர் அவருக்கு. அவர் இது மாதிரி குறும்பு பண்ணுவார் திடீர்னு. அவரே ஃபோனில் ஸ்ட்ரைக்டாக அவரை கூப்பிட்டு நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன் அப்படின்னாரு. ராமச்சந்திரன்னா மொட்டையாக சொன்னால் எப்படி தெரியும், எந்த ராமச்சந்திரன் அப்படின்னு இவர் கேட்குறாரு. உங்களுக்கு எத்தனை ராமச்சந்திரனை தெரியும்? அவர் பதில் அங்கே, உங்களுக்கு எத்தனை ராமச்சந்திரனை தெரியும்? அது ஏகப்பட்ட ராமச்சந்திரன் இருக்கிறான் தமிழ்நாட்டில். நீங்கள் எந்த ராமச்சந்திரன் சொன்னால் தானே உங்களை எனக்கு தெரியும் அப்படின்றார். நான் முதலமைச்சர் ராமச்சந்திரன் பேசுகிறேன். சப்த நாடி ஒடுங்கி போச்சு. ஐயா ஐயா மன்னிக்கணும், நீங்களே ஃபோனில் வருவீங்கன்னு நான் நினைக்கல, உங்கள் உதவியாளர்கள் தானே முதல்ல ஃபோனில் கூப்பிடுவாங்க, மன்னிச்சுக்கங்க, நான் வேறு யாரோ ராமச்சந்திரன் நினச்சேன். பரவாயில்ல, உங்களுக்கு எத்தனை ராமச்சந்திரன் தெரியும் சொல்லுங்கள், எல்லாரையும் கேட்போம், யார் யார் ராமச்சந்திரன். வேலையை சிரிச்சுக்கிட்டே எம்ஜிஆர் கேட்டுட்டு ஒரு விஷயம் சொல்கிறார் சார். இந்த விண்வெளிக்கு போயிட்டு வந்த வீரர்களுக்கு இன்றைக்கு இரவு நான் விருந்து கொடுக்குறேன், அவங்களுக்கு நான் ஒரு சாப்பாடு கொடுக்குறேன், விருந்து கொடுக்குறேன். அப்போ ஒரு நினைவு பரிசு ஒன்று வெள்ளியில் ஒரு பெரிய பரிசு கொடுக்குறேன். அந்த பரிசில் தமிழ்லேருந்து ஒரு நல்ல வார்த்தை பொறிச்சு கொடுக்கணும். அது விண்வெளியோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். எப்படிலாம் கண்டிஷன் போடுறாரு பாருங்கள். இப்போவே வேணும், ஏன்னா அது ரெடியாகி வரணும். இந்த இரவு நான் விருந்து கொடுக்குறேன், நீங்கள் உடனே எனக்கு அது திருக்குறள் சொல்லுங்கள் பார்ப்போம், திருக்குறளோட விண்வெளியில் எது சம்மந்தப்பட்டது ஒரு குறள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி. சார் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கேட்டால் நம்ம எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? ஒரு செகண்டில் ஒரு செகண்டு கூட தாமதிக்காமல் எங்கள் ஐயா அவ்வை நடராஜன் சொல்கிறாரு, ஐயத்தின் நீங்கி தெளிவார்க்கு, ஐயத்தின் நீங்கி தெளிவார்க்குனா சந்தேகம் இல்லாதபடி வாழ்க்கையில் தெளிவு உடையவர்களுக்கு, வையத்தின் வானம் நனியது உடைத்துன்னு ஒரு குறள் இருக்குது. இப்படி ஒரு குறள் இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது சார். யார் சந்தேகம் இல்லாதபடி தெளிவோடு இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஐயத்தின் நீங்கி தெளிவார்க்கு, வையத்தின் வானகம் நனியது உடைத்து, தள்ளி இருந்தால் கூட வானகம் என்பது நனியது உடைத்து பக்கத்தில் இருப்பதை போல, விண்வெளியாகவே இருந்தாலும் தெளிவாக திட்டமிட்டு கொண்டு போகிறவனுக்கு அது பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு இன்னொரு பொருள் வருது அதுக்குள்ளே. திருவள்ளுவர் இதை சொன்னதுக்கு காரணம் வேறு, அதனுடைய பொருள் வேறு. ஆனால் அந்த குறள் அதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்ன உடனே பலே நடராஜன் பலே அப்படின்னு எம்ஜிஆர் பாராட்டிட்டு, இன்றைக்கி மாலை விருந்தில் நீங்களும் கலந்துக்கங்க, அந்த விருந்துக்கு நீங்களும் கூட வாங்க அப்படி. இப்படி முதல்வர்களால் பாராட்டப்பட்டார், பாமர மக்களால் பாராட்டப்பட்டார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போன்ற, இன்னும் சிற்பி பாலசுப்ரமணியம் போன்ற, பொள்ளாச்சி அருட்செல்வரை போன்ற, தவத்திரு குன்றக்குடி அடிகளாரை போன்ற
எத்தனையோ அரசியல் தலைவர்கள், எத்தனையோ பெருமக்கள் பாராட்டி 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 புகழ் பேசுகின்ற பெருமைக்குரியவர்கள் எங்கள் ஐயா அவ்வை நடராஜன் அவர்கள். அவருடைய சொந்த வாழ்க்கையில் அண்மையில் அவருடைய துணைவியாரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பிரிவை தாங்குவது அவர்களுக்கு சிரமம். ஏன்னா எல்லா வகையிலும் அவருக்கு உடல் நலத்திலும் சரி, பாதுகாவலராகவும் சரி, துணையாக இருந்து பெருமை சேர்த்தவர்கள் அம்மையார் தாரா நடராஜன் அவர்கள். அவரே சொல்வார், தாரா தாரா வந்தாரா, அப்படி தான் எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்வார். அவருடைய திருமணமான புதுதில் கன்னியாகுமரி போயிருக்காங்க. அந்த சூரிய சன்செட்டை பார்க்கணுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இவர் ஃப்ரெண்ட்ஸோடு பேச ஆரம்பித்தா ஊர்க்கதை பேசிக்கிட்டே இருப்பார். பேசிக்கிட்டே இருந்தவர் போகணும் அப்படிங்கிறத மறந்துட்டார். அம்மா நேராக போய் சன்செட்டை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்க. அதனால் கோவிச்சுக்கிட்டு இங்கேருந்து புறப்படுறாங்க. இந்த சம்பவத்தை நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாரு, அதாவது மனைவியை பற்றி குறையாக சொல்லாமல் சொல்கிறார், அம்மா ரொம்ப டிசிப்ளின்ப்பா, எல்லாத்துலேயுமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறவங்கப்பா, அம்மாவை மாதிரி ஒரு டிசிப்ளின்டு பர்சனாலிட்டியை பார்க்க முடியாது. நான் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் நினச்சபடி இருக்கிற ஆள், எப்படி தான் அவங்க வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு தன்னுடைய துணைவியாருடைய பெருமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ப்பா. அவங்க எவ்வளவு அவங்கள மாதிரி நீங்கள் டிசிப்ளின் அவங்ககிட்ட கற்றுக்கணும். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த டாக்டர் அவ்வை அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பலத்தோடு வாழணும். அவர்களை நான் வாழ்த்தி வணங்கி இன்னும் ஒரு 100 ஆண்டு இரும் என்று வைஷ்ணவத்தில் வாழ்த்துவார்கள். அவர்களை பணிந்து வணங்கி வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு 100 ஆண்டு இரும்.